அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது டிசம்பர் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். 14th கொஸ்டின் 4th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இவால்வேட் இது வந்து ஒரு டபுள் இன்டெக்ரல். ரெண்டு இன்டெக்ரலோட லிமிட்டும் 0லேருந்து 1 0லேருந்து 1 அண்ட் ஃபங்க்ஷன் வந்து 1/x + y + 1. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா ட்ரெபிசாய்டல் ரூல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெச்கே டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து எக்ஸுக்கான டிஃப்ரென்ஸ், கே வந்து ஒய்க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி டேபிள் ஃபார்மேட்டு நம்ம எப்படி டேபிள் கொண்டு வருதுன்னு பாருங்க. எக்ஸு ஒய், எக்ஸுன்றது இப்படி இருக்கும், ஒய்ன்றது வேர்டிக்கலாக இருக்கும். எக்ஸோட வேல்யூவை ரெண்டுமே 0லேருந்து 1 தான். ஸோ 0 இங்கே ஹெச் டிஃப்ரென்ஸ் 0.5ல அப்போ எக்ஸ் வந்து 0.5 டிஃப்ரென்ஸில் மாறிக்கிட்டே இருக்கும். 0 0.5 அடுத்தது 1. என்னோட அப்பர் லிமிட் 1, ஸோ 1ஓட முடிஞ்சிருது. ஒய்யும் அதே மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் டிஃப்ரென்ஸ் வந்து 0.25. ஸோ 0.25 0.5 நெக்ஸ்ட் 0.75 அடுத்தது 1 1ஓட முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் 0 ஒய் 0 அப்படின்றது இதோட அர்த்தம். எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன்ல. ஃபங்க்ஷன் என்ன? 1/x + y + 1. ஸோ 1/ன்னு இருக்கு. நான் இங்கே ஓரத்தில் எழுதுறேன் ஃபங்க்ஷனை. f of x இந்த இடத்துல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1/x + y + 1. இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கிறதுல தான் நம்ம ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸும் ஒய்யும் 0வா இருக்கும்போது இங்க 1. எக்ஸ் வந்து 0.5, ஒய் வந்து 0 அப்படின்னும் போது இதோட வேல்யூ 0.7. நீங்க எப்படி எழுதணும்னா 1/x 0.5, y 0 1. இப்போ 1/1.5 வரும். அதோட வேல்யூ 0.7. இப்போ அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் வந்து 1, ஒய் 0. எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1/2ன்னு வரும். அப்போ அதோட வேல்யூ 0.5. இதே மாதிரி அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததுல எக்ஸ் 0, ஒய் 0.25. இப்போ எனக்கு 1/0 + 0.25 + 1 இப்படி கால்குலேட்டரில் கொடுத்தா எனக்கு 0.8 அப்படின்னு வேல்யூ வரும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு பார்க்கும்போது எக்ஸ் 0.5, ஒய் 0.25 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.6. அடுத்தது ஒய் அதே தான், எக்ஸ் வந்து 1. ஸோ எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது என்ன ஆகும்? 1/1 + 0.25 + 1. இப்போ 2.25ன்னு வரும். டிவைட் பண்ணும்போது 0.4. இதே மாதிரி இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கால்குலேட்டரில் டிவைட் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸ் 0, ஒய் 0.5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/1.5ன்னு வரும், 0.7. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 0.5, இதுவும் 0.5. அப்போ இங்கே ஆன்சரும் எனக்கு 0.5. ஏன்னா 1/2ன்னு வந்துடும். பாருங்க 1/0.5 0.5 + 1. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 1. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0.5. அப்போ அது எனக்கு 0.4. இப்போ இதே மாதிரி தான் நம்ம மீதி வேல்யூவும் டேபிளில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் 0, ஒய் 0.75, எக்ஸ் 0.5, ஒய்யும் 0.75, எக்ஸ் 1, ஒய் 0.75, அப்போ 0.36. லாஸ்ட்ல 0.5, 0.4, 0.33. இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். நான் இப்படி எழுதிக்கிறேன், கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபார்முலா எழுத போகிறோம். என்னோட ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபார்முலா. ட்ரெபிசாய்டல் ரூலோட ஃபார்முலா HK / 4 சம் ஆஃப் வேல்யூஸ் இன் 4 கார்னர்ஸ். 4 கார்னர்ல இருக்க வேல்யூ பிளஸ் 2 இன்டூ சம் ஆஃப் எஃப்ன்றது வேல்யூஸ் அட் ரிமைனிங் இன் பவுண்டரிஸ். பவுண்டரியில் இருக்க ரிமைனிங் வேல்யூ, கார்னர் இல்லாமல் இருக்கிற ரிமைனிங் வேல்யூ பிளஸ் இன்டீரியர் வேல்யூ. சம் ஆஃப்
இன்டீரியர் வேல்யூ. இதை இப்போ 3 பார்ட்டா பிரிக்கிறோம் இந்த வேல்யூஸையே. கார்னர் வேல்யூக்கு நான் ஒரு ஹைலைட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்க போறேன். இப்போ கார்னர் வேல்யூவை நான் வந்து என்ன பண்றேன், ஹைலைட் பண்றேன். 1, 0.5, 0.5, 0.33. இது 4 கார்னர் வேல்யூ. இந்த 4 இல்லாம நம்ம கிட்ட பவுண்டரியில மீதி இருக்குல்ல, அதை வந்து தனியா எடுத்துக்கிறோம். இந்த ரெட் கலர்ல நான் மார்க் பண்றேன்ல, இது வந்து பவுண்டரியில இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸ். இப்போ இதுல எதுவுமே ஹைலைட் பண்ணாம கொஞ்சம் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட இன்டீரியர் வேல்யூ அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நான் ஃபார்முலா எழுதுறேன். ஸோ ஹெச் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல 0.5, கே வேல்யூ 0.25 டிவைடட் பை 4. ஃபர்ஸ்ட் கார்னர் வேல்யூ வந்து 1 பிளஸ் 0.5 பிளஸ் 0.5 பிளஸ் 0.33. இது கார்னர் வேல்யூ. கார்னர் 4 தான், 4 ஹைலைட் பண்ண வேல்யூ. அப்புறம் மீதி இருக்கிற பவுண்டரி வேல்யூ வந்து எத்தனை இருக்கு, 3, 6, மேலே 7, கீழே 1, 8. அதுக்கு நான் என்ன எழுதணும், பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் வேல்யூ. ரிமைனிங் வேல்யூ வந்து 0.6, 0.7, 8, 0.7, 0.4, 0.4 plus 0.36 plus 0.4 plus 4 into interior நமக்கு 3 வேல்யூ தான் இருக்கு. 0.6 plus 0.5 plus 0.4 முடிஞ்சிருச்சு. HK மல்டிப்ளை பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். அப்படி எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, வெளியில h இன்டு கேவை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 4 போடும்போது 0.03125 இந்த வேல்யூ கிடைக்குது. உள்ள 2.33 பிளஸ் 8.72 பிளஸ் 6 ஒரு பார்ட்டுக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா 0.03125 இன்டூ 17.05 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0.533 தான் நம்மளோட ஆன்சர் பை ட்ரெபிசாய்டல் ரூல்.